தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? நாளை மறுநாள் மழைக்கு எந்த அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? மீனவர்களுக்கான எச்சரிக்கை இருக்கிறதா? விவரங்கள் என்ன? தமிழகத்தில் கடந்த ஒரு 2 நாட்களாகவே மிதமான மழை முதல் சாரல் மழையானது பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்று டெல்டா உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே அதிகாலை முதல் சாரலான மழை பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மழையாக இருக்கக்கூடும் என தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சேலம், கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்த மழையின் பாதிப்பானது அதாவது கடந்த புயலின் தாக்கத்தின் எதிரொலியாக தற்போது இந்த மழையான தாக்கம் சற்று குறைந்துதான் காணப்படும் எனவும் தொடர்ந்து ஒரு மாதமாக வெயிலின் தாக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த மழையின் தாக்கமானது சற்று குறைந்துதான் காணப்படும் எனவும் இருக்குது. குறிப்பாக மழையின் அளவு பொறுத்தவரையுமே சென்னை புறநகர் பகுதிகளில் முழுவதுமே மிதமான மழைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருப்பதாகவும் அதிக அளவு பாதிப்பு எதுவும் இல்லை எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான பாதிப்பு பொறுத்தவரையுமே அவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை இதுவரைக்கும். குறிப்பாக அடுத்த 3 மணி நேரத்திற்குள் மழையின் அளவு பொறுத்தவரையுமே எச்சரிக்கை விடுக்கப்படும் என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவர்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.